நான் கட்ட வேண்டிய பொண்ணையும் வேற ஒருத்தருக்கு கட்டி கொடுத்துட்டாரு. என் சோழியும் தொலைச்சிட்டாரு. அது மட்டும் இல்ல, சுத்துப்பட்டுல இருக்கிற எல்லாருமே அந்த ஆளால பாதிக்கப்பட்டிருக்காங்க. சுப்பையா ஆடு களவாடிட்டான் எவ்வளவு ரூபாய் கட்ட பையன் சொல்ல, அதெல்லாம் கூட கிராம்ஸ் முச்சந்தில் சாட்டை கொடுக்க வச்சாரு. கீழ்பாட்ட பஞ்சாயத்து பிரசிடன்ட் ஜெயிக்க வேண்டியது யாரு? யாரு? நம்ம சிவசுப்பு. ஆனா கிராம்ஸ் நேரில் போய் உட்கார்ந்து யாரை ஜெயிக்க வச்சாரு தெரியுமா? கேட்டுக்கங்கய்யா, கிராம்ஸ் விட்டு தொழுவத்து மாடு மாதிரி தலையாட்டுறீங்க. சின்ன சுப்பையாவே ஜெயிச்சான். இப்படியே போனா நம்ம சாதிச்சா கெடுக்கிட்டு போய் மக்கி மண்ணோட மண்ணா போக வேண்டியதானே. அதுக்கு என்ன செய்யலாங்கிறீரு? கிராம்ஸ் சோழியை முடிச்சிட வேண்டியதான். அவரை வேலை தானே. இன்னும் பேசுங்கனாலும் நம்ம எல்லாரும் கூண்டோட கைலாசம் தான் எனக்கு நல்லா தெரியும். அதனால திட்டம் போற சோழியை நம்ம செய்யணும். அதை அச்சு பிசகாம செய்யற சோழியை அடுத்தவனுக்கு கொடுக்கணும். அவன் வீரனா இருக்கணும், ஆனா விவேகியா இருக்கக்கூடாது. ஆத்திரம் வர்றவனா இருக்கணும், ஆனா எதையும் அலசி பார்க்கறவனா இருக்கக்கூடாது. நம்மளை நம்புறவனா இருக்கணும், ஆனா நல்லது கிட்ட தெரிஞ்சவனா இருக்கக்கூடாது. சுருக்கமா சொல்ல போனா ஆளருள்ள ஆளா இல்லாம ஆளை தீக்கிற ஆயுதமா இருக்கணும். ஆயினாரு வேற கிரகத்துலதான் அப்படி ஒரு ஆளு கிடப்பான். அதெல்லாம் அப்படி சொல்லிட்டு நம்ம பாண்டி பைய எப்படி வீட்டுல வந்திருக்காங்க. எல்லாரும் வந்திருக்காங்க. டிக்கெட் வாங்கிட்டு இருக்காங்க. டிக்கெட் வாங்குறாங்களா? எஸ்ஐ கிட்ட நான் சொன்னேன்னு சொல்லி ஃப்ரீ பாஸ் போட்டுக்கல. தகராறு யாருல அவனுங்க வெறுவா கட்ட பசங்க அடிச்சுக்கிட்டு கிடக்குறானுங்க. அவன் தான் பெரிய சண்டை நினைப்பு சல்லிப்பாய். சண்டியனா உள்ள தள்ளிட்டு 2 தட்டு தட்டினா எல்லாம் சரியாயிடும். எல்லாம் போங்கள. ஐயா என்ன நடந்தது நீங்களா சொல்லுங்க ஐயா. எங்க அண்ணன் ரொம்ப நல்லவருங்க ஐயா. அவர் எந்த தப்பும் பண்ணிருக்க மாட்டாரு. தயவு செய்து அவர் விட்டுருங்க ஐயா. என்ன கிராமத்தை வந்து பேசுகிற?